ஒன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு, முகம் கோணாம கொடு. முகம் கோணவே கூடாது. ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. முகம் கோணாதபடி நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில நடந்து கொள்ளும். முகம் கோணாதபடி, முக கசப்பு இல்லாதபடி கடந்து போகணும்னா நம்ம யாருக்கும் கடை கொடுக்காம இருந்தோம்னா முகம் கோணாம போய்க்கலாம். யார்கிட்டையும் கடை வாங்கியிருந்தோம்னா முகம் கோணாம போய்க்கலாம். ஒருவேளை யாரையாவது ஏமாத்தி இருந்தா முகம் கோணிக்கிட்டு போகலாம். ஒருவேளை யாரையும் ஏமாத்தாம இருந்தோம்னா முகம் கோணாம போகலாம். அப்ப தேவன் சொல்ற காரியங்கள் நம்ம மனசு கோணாதபடி, நம்ம மனசு கலங்காதபடி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இருதயத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பிரச்சனைகளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆமென். தேவ சமூகத்துல இப்படி காப்பாற்றுற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒரு முதலிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முதலிடத்துல நம்ம என்ன செய்யணும்? மாறிக்கொள்ள வேண்டும். யாரிடத்துலையும் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்டையும் ஒரு ரூபா கொடுங்க என் ஊழியத்துக்கு, அந்த காரியத்தை கொடுங்க, யார்கிட்டையும் நம்ம கேட்க போகுது அல்ல, கேட்கறதும் அல்ல. தேவன் இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய குறைகளை கேட்க வேண்டும். இப்ப தேவன் இடத்துல கேட்கறது தேவனிடத்துல சரிவர கேட்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா சரியாக ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. ஆமென். நீங்க பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்க வேண்டும். அதை காட்டிக்கு என்னன்னா, முழுமையா நீங்க தேவனுடைய கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை கடந்து போகுமா, நான் கடைசி வரைக்கும் அவரோட இருப்பேனா, இல்லை ஒரு நல்ல வீடு கட்டு வச்சு அவரை ஏமாத்திடுவேனா, இல்லை நாளைக்கு ஒரு மாற்றம் வருது நான் மாறிடுவேனா, நாளான்றைக்கு என் குடும்பத்தில் யாராவது ஏதாவது சொல்லிட்டா மாறிடுவேன்னா உங்களுக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ தேவனிடத்துல முழுமையாக நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டாமே.